வெல்கம் பேக் டு மை சேனல். இனியாவுக்காக வேண்டி பாக்கியம் கோபியும் 2 பேருமே பேசினதுக்கப்புறம் சுதாகர் இம்பார்ட்டன்ட் டிசிஷன் எடுக்கிறாரு. ஆனால் அவங்க தப்பு பண்ணிட்டு நம்மகிட்ட எப்படி சண்டை போடலாம் அப்படின்ட்டு சந்திரிகாவும் நிதிஷும் கடுப்பாகிறாங்க. இதுக்கிடையில் இனியாவை கூப்பிட்டு சுதாகர் சொல்கிறத கேட்டு சந்தோஷப்படுறா. அப்படி சுதாகர் என்ன சொன்னார், என்னதான் நடந்துச்சு அப்படின்றது இப்போ பார்க்கலாம். இன்னைக்கு பாக்கியலட்சுமி சீரியல்ல இனியாவோட ப்ராப்ளம் பத்தி பேசுறதுக்காக வேண்டி பாக்கியாவும் கோபியும் பார்க்க வராங்க. அப்போ ஆகாஷ் பிரச்சனையை பத்தி பேசிட்டு நிதிஷ் பண்ணது தப்பு தான், இனிமே இந்த மாதிரி பிரச்சனை வராம பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அதோட இனிமே இனியா வேலைக்கு அனுப்புறத பத்தியும் பாக்கியம் பேசுறாங்க. ஆனா எங்க வீட்டு மருமகளை வேலைக்கு போறதை அக்செப்ட் பண்ண முடியாது அப்படின்னு சுதாகர் உறுதியா சொல்லிடுறாரு. இதனால பாக்கியா டென்ஷன் ஆறாங்க. அவளை சமாதானப்படுத்தி கோபி வீட்டுக்கு கூட்டிட்டு வரான். வீட்டுக்கு வந்த உடனே பாக்கியா கோபிட்ட என்ன எதுக்காக சைலண்டா இருக்க சொன்னீங்க, சுதாகர் என்னெல்லாம் பேசுறாரு பாத்தீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. கல்யாணம் முடிவானதுல இருந்தே இனியா பேசுறது இல்ல, நேரில் பார்க்கும்போது எப்படி இருக்கான்னு சும்மா கேட்பா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே கோபி என்ன சொல்கிறாருன்னா, அவர் பேசுனது கேட்டு எனக்கும் கோபம் தான் வந்துச்சு, ஆனால் நம்ம வீட்டு பொண்ணு அங்கே வாழ்றா அப்படின்னு சொல்கிறாரு கோபி. அதுக்கு பாக்கி என்ன சொல்கிறாங்கன்னா, என் பொண்ணு வாழ்க்கையில் ஏதாவது வந்துச்சுன்னா உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன் அப்படின்னு கத்திட்டு இருக்காங்க. அப்போ அங்கே வர ஈஸ்வரி என்ன பிரச்சனை, எதுக்காக கோபி கிட்டே சண்டை போட்டுட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ பாக்கியாட்ட கோபி கண்ணை காட்டிட்டு எங்களுக்கு இடையில எந்த சண்டையும் இல்லைமா, பாக்கியா ஹோட்டலில் ஏதாவது பிரச்சனை வந்தால் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன்னு சொன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிடுறான். உடனே ஈஸ்வரி எதுக்கு அந்த ஹோட்டலை வச்சு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கணும், என்னமோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. போயிடுறாங்க. அம்மா போனதுக்கப்புறம் பாக்கியா கோபி சமாதானப்படுத்திட்டு இருக்கான். இனிய விஷயத்தில் தப்பு பண்ணிட்டேன், அப்பவே நீ சொன்னது கேட்டுருக்கணும், இந்த பிரச்சனை எப்படியாவது சரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். இந்த பக்கம் நிதிஷராமா நம்ம என்ன தப்பு பண்ணணும், இனியா வீட்டில இருந்து கத்திட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சுதாகர் சந்திரிகா சமாதானப்படுத்திட்டு இருக்கான். இனியாட்ட பேசுறதுக்காக வேண்டி கூப்பிடுறான். இனியா உடனே ஏதாவது பிரச்சனையா எங்கிட்ட சொல்ல வேண்டியதானே, எதுக்காக எல்லாத்தையும் உன் வீட்டில் சொல்லிட்டு இருக்க, உன் அம்மா அப்பா பேசிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ உனக்கு ஏதாவது வேணும்னா எங்கிட்டயே கேளு, நீ வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்டல, உனக்கு ரெஸ்டாரண்ட் பிசினஸ் எல்லாம் சரி வராது, நீ உன்னோட மீடியா வேலைக்கே போ, நிதிஷ்க்கும் நீ வேலைக்கு போறதுல எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு சுதாகர் சொல்லிடுறான். இது கேட்டுட்டு சந்தோஷத்துல துள்ளி குதிக்கிறாங்க. ஆனால் சந்திரிகாவும் நிதிஷ்க்கும் இந்த விஷயம் எரிச்சலா இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் இனியா அம்மாவுக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்லி தேங்க்ஸ் சொல்றா. அப்போ பாக்கி என்ன சொல்றாங்கன்னா, உனக்கு எந்த பிரச்சனை வந்தாலுமே என்கிட்ட சொல்லு, என்னை பத்தி யோசிச்சுட்டு நீ உன் பிரச்சனையை மறைக்காத அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அங்கே வயசான ஒருத்தர் வராரு. அவருக்கு சின்ன வயசுல பாக்கியோட அம்மா செஞ்சு கொடுத்த ஸ்வீட் செஞ்சு கொடுக்குறா. அப்போ அங்கே வர கவுன்சிலர் இது எல்லாமே பார்த்துட்டு இருக்காரு. பாக்கிய கொடுத்த ஸ்வீட்டை சாப்பிட்ட உடனே அந்த வயசானவருக்கு பார்த்தீங்கன்னா ஆனந்த கண்ணீர் வந்துடுச்சு. அவர் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, என் அம்மா கையெல்லாம் சாப்பிட்ட மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இது எல்லாமே பார்த்துட்டு இருந்த கவுன்சிலர் பாக்கியா கிட்ட எதுவுமே சண்டை போடாம சாப்பிட்டதுக்கு பணம் கொடுத்துட்டு போறாரு. இதனால செல்வியும் பாக்கியலட்சுமி ஷாக் ஆகுறாங்க. இப்படிதான் இன்னைக்கு எபிசோட் முடிஞ்சிருக்கு. தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் வித் மீ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹேவ் அ கிரேட் டே.